அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9 சென்ஸ், 10 சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் கோட்டி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் விளையாட விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், அதுல நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அதனை பற்றிய அனுபவங்களையும் கருத்துக்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க சுமதி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ப்ளீஸ். நற்புலரின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று அதிகாலை பொழுதில் அறிமுகப்படுத்தும் நபரை பற்றிய அறிமுகம்தான் இது. இவர் ஆரணி பகுதியைச் சேர்ந்தவர். யுவி சாஃப்ட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் ஆவார். இவருடைய சேவையாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைனிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், வாட்ஸ்அப் பிஸ்னஸ், ஏபிஐ அண்ட் விஆர் அண்ட் ஏஆர் எஜுகேஷன் அண்ட் அகாடமி ஆகிய சேவையாக செய்து வருகின்றார். இவருடைய சர்வீஸ் இந்தியா, ஸ்ரீலங்கா, துபாய், பிரான்ஸ், யூகே, சுவிட்சர்லாந்து, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகள் வழங்கி வருகின்றார். லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் மூலம் பல விருதுகள் பெற்றுள்ளார். ஆலய சேவா சங்கத்தின் பொருளாளரும் ஆவார். லேர்னவா என்ற ஒரு புதிய ப்ராஜெக்டை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் A&R டெக்னாலஜி எஜுகேஷன் அகாடமி ஃபவுண்டரும் ஆவார். இவர் வேறு யாரும் இல்லை, நம்மோடு இன்று பயிற்சி அளித்திருக்கும் திரு விக்ரம் அவர்கள்தான். சார், உங்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகின்றது. உங்கள் பயிற்சியை தொடருங்கள். நன்றி, வணக்கம். Very good morning to all. Thank you, Subhadhi ma'am. Thank you, Kumarishan sir. ஸோ எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவேன், பட் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான், எனக்கே தெரியும். இன்னைக்கு என்னுடைய டாபிக் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற கான்செப்ட்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு கேமை பற்றி தான் பேசியிருப்பாங்க. பட் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கேம்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 1000 கேம்ஸும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நம்ம விளையாடுறோம் அப்படின்னா அது விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் இருக்கும். ஸோ காமனா ஒரு கேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிளா விளையாட போறோம், இல்லை மல்டி பிளேயரா விளையாட போறோம் அப்படின்றத தாண்டி ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு பிசிக்கலா ஒரு இடத்துல இருந்து நம்ம விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில மட்டும் பாத்தீங்கன்னா, நீங்க இங்க இருந்து உக்காந்துட்டு அமெரிக்கால இருக்கிறவங்க கூட பிசிக்கலா விளையாடுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ அதை தான் இன்னைக்கு டாபிக்கா நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹெட்செட் நம்ம மாட்டிருக்கணும். அந்த ஹெட்செட் மூலயமா, கண்ட்ரோலர்ஸ் மூலயமா நம்ம கேம்ஸை நம்ம விளையாடுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். பொதுவாக கேம்ஸ் அப்படின்னா எதுக்காக விளையாடுறோம் அப்படின்னா, ஒன்று டைம் பாஸ், இன்னொன்று சில கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நாலேஜ், இன்னொன்று சில கேம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ். ஸோ உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய கேம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்க இந்த மூணுமே நம்ம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செஸ்ஸோ, இல்லை ஒரு கார்ட்ஸ் மூலயமா வரக்கூடிய ஒரு கேம்ஸோ, இல்லைன்னா போர்ட் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ், இந்த மாதிரி எல்லா கேம்ஸும் இந்த ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேராவது தேவைப்படும். ஸோ அந்த 5 பேர் இருந்தால் தான் அது எல்லாமே பாசிபிளா இருக்கும். ஸோ ஒரு 11 பேர் உங்க கூட விளையாட போறாங்க, உங்க கூட ஆப்போசிட்டா ஒரு 11 பேர் இருப்பாங்க.
அப்போ நீங்க மட்டும்தான் இந்த கிரிக்கெட்ல விளையாட போறீங்க. பிசிக்கல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிக்கெட் கேம்ஸ் மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ் இருக்கு, உங்களுக்கு ஆப்போனண்ட்ல ஒரு டென்னிஸ் விளையாடலாம். அதே மாதிரி ஒரு ஷட்டில் காக் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா நாட் லைக் இப்போ நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஒரு கீபோர்ட்லயோ இல்லை மவுஸ்லயோ ஒரு கேம் பேட்லயோ விளையாடுற கான்செப்ட்ஸ் கிடையாது. ரியலா பேட் இருக்கும், நம்ம அந்த ஹெட்செட் நம்ம ரியலா மாட்டியிருப்போம். ரியலா மாட்டிருக்கிற அந்த ஹெட்செட் மூலியமா ஆப்போசிட்ல அந்த ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்ட்ல நம்ம கையில் இருக்கிற பேட், அதாவது பேட்னா கைண்ட் ஆஃப் பேட், நம்ம ஹெட்செட் மாதிரி இருப்போம், நம்ம அங்க இருப்போம். எதுல இருந்து பால் வரும், நம்ம பிசிக்கலா விளையாடக்கூடிய ஒரு கேம்ஸா வந்து இங்க வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க வீட்டில இருந்தே நம்மளால இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து விளையாட முடியும். ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம பேசுறோம், ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, காலகட்டம் ரொம்ப சீக்கிரமா மாறிக்கிட்டே வருது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னெல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கு, இப்போ ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெளியே போயிட்டு கிரவுண்ட்ல போயிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இது விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா நீங்க எங்க போகணுமோ ஒரு கிரவுண்ட் மாதிரி நீங்க அங்க போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல போய் எக்ஸசைஸ் பண்ணலாம், அங்க போய் ஒரு யோகா பண்ணலாம், அங்க போய் நீங்க ஒரு கேம்ஸ் விளையாடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்மளோட இடத்துக்கு கொண்டு வரது தான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு என்விரான்மெண்ட்டையும் நம்மளுடைய பிளேஸ்க்கு நம்ம கொண்டு வந்து அதுக்குள்ள போய் நம்ம விளையாடுற ஒரு கான்செப்ட். ஸோ ஏகப்பட்ட விர்ச்சுவல் ரியாலிட்டியுடைய கேம்ஸ்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய கேம்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கு, சில கேம்ஸ் வந்து நம்ம பே பண்ணி வர கான்செப்டாகவும் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய சாய்ஸ், நம்ம வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து விளையாட போறோம், அது வேற விஷயம். பட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இங்க இருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாமும் அட்வான்டேஜஸ் தான். ஆஸ் வெல் அஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் பிளேயர், மல்டிபிள் பிளேயர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இங்க வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில இருக்கு. சேம் லைக் ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்து இங்க நம்மளுடைய பிளேஸ்ல கொண்டு வந்து விளையாடுற கான்செப்டாகவும் இருக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ், நம்மளுடைய பாடி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய கேம்ஸாகவும் இருக்கு. சேம் லைக் மைண்ட் கேம்ஸ், செஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஸ்வநாத் ஆனந்த் கூட விளையாடணும் அப்படின்னா டெஃபினட்டா இங்க விளையாட முடியும். ஸோ பொதுவாக நம்ம போய் விஸ்வநாத் ஆனந்த் கூட விளையாட முடியுமானா முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு விஸ்வநாத் ஆனந்த் கூட உங்க கூட விளையாடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. எங்க இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில செஸ் கேம்ஸ்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏஐல இது வந்து ஏஐல உள்ள வந்து லிங்க் பண்ணிருக்காங்க. அந்த ஏஐல நான் யார் கூட விளையாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அவங்க கூட விளையாடணும். நீங்க ரஜினிகாந்த் கூட விளையாடணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் கூட நீங்க விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அட்வான்டேஜஸ் நம்மளுடைய இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நீங்க விளையாட முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம், அதாவது ஒரு 1 hour 2 hours நம்ம விளையாடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க விளையாடுறீங்கன்னா ஒரு ஐஸ் வந்து இரிட்டேஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி அதாவது ஒரு ஹியூமன் கூட விளையாடுற ஒரு கான்செப்ட் இல்லாம ஒரு மெஷின் ஒரு மெஷின் கூட ஒரு ரோபோட் கூட விளையாடுற ஒரு கான்செப்ட் மாதிரி இங்க வந்துடும். பட் ஆனா எதுல இருக்கிறவங்க ஒரு ஹியூமன் தான், அதுல வந்து டவுட்டே கிடையாது. பட் ஹியூமன் மாதிரியான ஒரு விர்ச்சுவலா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ரைட்? ஸோ அதனால ஹியூமன் கூட இருக்கிற டச் வந்து இங்க கம்மியாயிட்டே போயிடும். அதனால இது வந்து அட்வைசபிள் என்னன்னா விளையாடலாம், எப்பவுமே இதுல விளையாடுறது முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது அட்வைசபிளாகவும் இல்லை, ரைட்? ஸோ அதே மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பட் ஸ்டில் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரியான விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா வர கேம்ஸ் அதிகமாயிட்டு வருது. அண்ட் நம்மளுடைய கான்செப்ட்ஸ்ல நாங்க இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேம்ஸ் வந்து இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட கேம்ஸாகவும் இருக்கு நிறைய. ஸோ எஜுகேஷன் கேம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் இப்போ உள்ள பசங்க கேம்ஸ் மேலதான் அதிகமா வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ அந்த கேம்ஸை நம்ம எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஒரு கேம்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபினெட்லி அது வந்து இந்த இடத்துல சக்சஸ் ஆகும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில அப்படின்றத நம்ம கையில் எடுத்துருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு கான்செப்டை
இந்தியா முழுக்க நம்ம வந்து ஒரு அவுட்லெட் கிரியேட் பண்ணி இந்த கேம்ஸை வந்து எஜுகேஷனல் கேம்ஸ் வந்து நம்ம ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி எஜுகேஷனல் கேம்ஸ் வந்து இப்போ காமனா எல்லா ஸ்கூல்ஸையும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷனை கேம் ஓரியன்டா இருக்கக்கூடிய எஜுகேஷனை நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் அதான் பிடிச்சிருக்கு. பிகாஸ் விர்ச்சுவலா அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க மைண்ட்ல ஈஸியா பதிய ஆரம்பிக்கிறதுன்றது நமக்கு பொதுவா தெரியும். பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்குறாங்க. அவங்க வந்து அதனாலதான் விருப்பமா இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல ஒரு கேமிங் வைக்கும் பொழுது அதை எஜுகேஷனா நம்ம வைக்கும் பொழுது வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். சார் விக்ரம் சார். கேக்குதுங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க சார். இப்போ ஓகே. ஓகே இல்லையா? ரைட். ஸோ அப்படிப்பட்ட இந்த எஜுகேஷன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த கேம்ஸ் வந்து விர்ச்சுவலி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். பிகாஸ் பொதுவாக வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேம்ஸை வந்து நம்ம விர்ச்சுவலாக கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி, மெமரி அதாவது அவங்களுடைய மெமரி வந்து அதிகமா இங்க வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலயமா கொடுக்கக்கூடிய கேம்ஸ்ல வந்து நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும். ஸோ சேம் லைக் ஒரு நிமிஷம். ஸோ அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா கேமை வந்து நம்ம விளையாடுறது மட்டும் இல்லாம நம்ம கேமை வந்து கிரியேட்டே பண்ணலாம். நமக்கு என்ன கேம் நமக்கு வேணும் அப்படின்றத பார்த்து அந்த கேமை நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஷன்ஸாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன் அப்படி அப்படின்னா கேமை கிரியேட் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் இந்த இடத்துல வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா நம்ம கேம் இப்போ எல்லா கேம்ஸையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற கேம்ஸை நம்ம விளையாடுறதை தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு கேம் மைண்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த கேமை கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில கொடுத்துருக்கிறதுனால இன்னும் நம்மளுடைய அந்த இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேம், இந்த 2 கேமையும் சேர்த்து விளையாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்திருக்கு. நீங்க பார்த்துக்கலாம், செஸ் வந்திருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்க. செஸ் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேம்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காயின்ஸை பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு கேமை பேஸ் பண்ணி இன்னொரு நிறைய கேம்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு மைண்ட்ல வந்து ஒரு கேம் இருக்கு அப்படின்னா அந்த கேமை கிரியேட் பண்றதுக்கு டெஃபினட்டா வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் யூஸ் ஆகும். ஸோ அப்படி நம்ம ஓன் கேம்ஸை கிரியேட் பண்ணி அதை நிறைய பேர் விளையாடுறதுக்கான ஆப்ஷனையும் நம்மளால கொடுக்க முடியும். சிங்கிள் பிளேயரோ மல்டிபிள் பிளேயரோ அது எந்த மாதிரியான என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்ல எப்படிலாம் இருக்கணும். ஸோ அப்படி எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கிரியேட் பண்றதும் பெரிய டஃப் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், நான் நிறைய கோடிங்ஸ்லாம் படிக்கணுமானா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இல்லாம நீங்க என்ன கேம்ஸை நீங்க கிரியேட் பண்ணணுமோ அந்த கேம்ஸை கிரியேட் பண்றதுக்கான நிறைய ஈஸியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் பிக் அண்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ்ல நம்மளால இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா விளையாடக்கூடிய ஒரு கேம்ஸ். இது கம்ப்யூட்டர் கேம்ஸ் நீங்க சொல்ல முடியாது. பிகாஸ் கம்ப்யூட்டரையும் தாண்டி இது வந்து ஒரு ஏஐ கேம்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டரையும் தாண்டி கம்ப்யூட்டர் கேம்ஸ்ன்றது இட்ஸ் வேற மாதிரியான விஷயம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப் இல்ல மொபைல் போன்ஸ் தேவைப்படும். இது வந்து அப்படி கிடையாது. ஹெட்ஃபோன்ஸ் இருந்தா மட்டும்தான், ஐ மீன் இந்த ஹெட்செட் இருந்தா மட்டும்தான் நம்மளால விளையாட முடியும். அப்படி இந்த கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஐ மீன் ஹெட்செட்டை பேஸ் பண்ற மாதிரியான கேம்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண கேம்ஸ் எல்லாமே நம்மளால மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும். சேம் லைக் இப்போ
ஒரு கேம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேமை வந்து நம்ம வந்து லெவல் பேஸ் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும். ஒரு லெவல், இந்த லெவல் முடிச்சா அடுத்த லெவல், பிகாஸ் கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது. ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காது. ஸோ அப்போ லெவல் பேஸ் பண்ற மாதிரியான கேம்ஸை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியும் இந்த ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா. ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில ஹெட்செட் வந்து நிறைய ஹெட்செட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவா நம்ம விளையாடக்கூடிய ஹெட்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா குவெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட் இருக்கு. அதே மாதிரி சாம்சங் அவங்களுடைய ஹெட்செட் இருக்கு, ஹெச்டிசி அப்படின்ற ஒரு ஹெட்செட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஹெட்செட்டும் ஒவ்வொரு விதமான ஒரு குவாலிட்டியை கொடுக்கும், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி கான்செப்ட் அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே சேம் தான். பட் ஒவ்வொரு ஹெட்செட்டும் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் குவாலிட்டியை சேஞ்ச் பண்றக்கூடிய விஷயமா மட்டும்தான் இங்க பார்க்கப்படுது. அதே மாதிரி இது வந்து என்ன காஸ்ட்ல இருந்து நம்ம வந்து இந்த ஹெட்செட் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 இருந்து இந்த ஹெட்செட் வந்து இருக்கு. பட் மொபைலை வச்சியே நம்ம வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிரியேட் பண்ண முடியுமானா கிரியேட் பண்ண முடியும். அது வந்து பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாக்ஸ் வந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபாயில இருந்து கிடைக்குது. ஸோ இதுக்காக நம்ம வந்து 20,000 செலவு பண்ணுமா அப்படின்னா அப்படி கூட தேவைப்படாது. ஸோ ஒரு விஆர் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் நமக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ள நம்மளுடைய மொபைலை வச்சுட்டு மொபைல்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் கேம்ஸ் அப்படின்னு நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை போட்டீங்கன்னா அது வந்து 360 டிகிரியில் அந்த என்விரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று விஆர் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று விஆர் ஹெட்செட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த விஆர் பாக்ஸ் அப்படின்னா மொபைலை பேஸ் பண்ணி நம்ம வந்திருக்கோம் சொன்னா, விஆர் ஹெட்செட் அப்படின்னா அதுல வந்து உள்ளவே வந்து நம்ம மொபைல் என்ன மாதிரியான ஓஎஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஓஎஸ் இருக்கும். அதுல வந்து மெமரி பவர்ல இருந்து எல்லாமே அது உள்ள எப்படி நம்ம மொபைல் இருக்கோ அந்த மாதிரி உள்ள எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மொபைல் போட தேவையில்லை. வைஃபை கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா வைஃபை மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம விளையாட முடியும். ஸோ அப்படி நம்ம வந்து விஆர் ஹெட்செட் மூலியமா யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய நாங்க வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல தான் இறங்கி இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு அவுட்லெட்டை கிரியேட் பண்ணி அந்த அவுட்லெட்ல நம்ம இந்த கேம்ஸை வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ வெரி சூன் நீங்க எந்தெந்த ஏரியாலலாம் உங்களுடைய ஒரு ஹோட்டல் இருக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட் இருக்கோ இல்லை ஒரு காஃபி டே இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நம்மளுடைய அவுட்லெட் வந்து வரும். டெஃபினட்டா நீங்க எல்லாம் போய் நான் நற்புல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா போதும், எல்லாருக்குமே ஃப்ரீயா வந்து அந்த கேம்ஸ் வந்து கொடுக்க நான் சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா பிகாஸ் ஃபார் நற்புலரி டீமுக்கு மட்டும் இந்த ஒரு பிகாஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால இந்த ஒரு சலுகையை நான் நற்புலரி கொடுக்கலான்ற ஒரு மைண்ட் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல வரும்பொழுது நான் டெஃபினட்டா இங்க நற்புலரியில சொல்ல முடியும் எந்தெந்த இடத்துல இருக்கு, நீங்க அங்கெல்லாம் போயிட்டு நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி கேம்ஸை தாண்டி நிறைய வீடியோஸும் இருக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்கும். கேம்ஸையும் டெஃபினட்டா விளையாடி பாருங்க, ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் அந்த கேம்ஸ் எல்லாமே. ரொம்ப அதாவது என்ன சொல்றது, மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ யோகா நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த யோகா வந்து நான் சைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சைலண்டா இருக்கக்கூடிய பிளேஸ்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் இங்க விர்ச்சுவலா வந்து யோகா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஹெட்செட்டை போட்ட உடனே நீங்க அந்த 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 யோகா ஒரு என்விரான்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா இன்னும் மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது உள்ள இருக்கு. யோகா பண்ணக்கூடிய விஷயம் அதுல இருக்கு. ஸோ யோகாவும் நீங்க வந்து ஒரு மைல்டு மியூசிக்ஸ் வரும் அண்ட் அந்த என்விரான்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க யோகா பண்ணக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியை தாண்டி பெரிய லெவல்ல எனர்ஜி வந்து அதுல கிடைக்குது. ஸோ இது நான் சொல்லல, இந்த அந்த அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் கீழே கமெண்டே நீங்க பார்த்துருக்கலாம். நான் யோகா எவ்வளவு வருஷம் பண்றேன், ஆனா இந்த ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலயமா ஒரு யோகா பண்ணும் பொழுது இன்னும் எனக்கு மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது. அதுவும் ஒரு கேம்ஸ் கான்செப்ட் தானே. அதாவது கேம்ஸ் அப்படின்னா மைண்ட் கேம்ஸ். அதுவும் மைண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் யோகாவும். ஸோ அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு சின்ன ஹெட்செட்ல இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம இங்க பார்க்கப்படுது. ஸோ சேம் லைக் தட் இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியை ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு மொபைல் போன் வச்சிருக்கீங்களோ, ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்களோ, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கோ, அதே மாதிரி எல்லார் வீட்லயும் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்டிப்பா வரக்கூடிய சூழ்நிலை இப்போ கிரியேட் ஆயிருக்கு. டெஃபினட்டா வரும். பிகாஸ்
இது வந்து ஏன் சொல்றேன், எஜுகேஷனை தாண்டி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட்டும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு ஆஸ்பெக்டா நம்ம எடுத்துக்க முடியும். பிகாஸ் எப்படி ஒரு டிவி ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கோ அதே மாதிரி இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா டெஃபினட்டா வரும். ஸோ நிறைய என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை, எஜுகேஷன்ஸ்க்கும் நமக்கு இருக்கிறதுனால நம்மளுடைய பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேபி பையனோ பொண்ணோ இல்லைன்னா பேரனோ பேத்தியோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கணும். அவ்வளவு யூஸ்ஃபுல் இருக்கு இது உள்ள. ஸோ அதாவது அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் டெஃபினெட்லி எல்லாத்துலயுமே இருக்கு. எதுலையுமே இல்லாம டிவி ரொம்ப நேரம் நம்மளால பார்க்க முடியாது. ரொம்ப நேரம் மொபைல்ல பசங்க விளையாடினாலும் அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்ன்றது எல்லாத்துலயுமே இருக்கு. பட் என்ன நம்ம இதுல அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள தான் நம்ம வரணும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கேம்ஸ் இருந்தாலும் அத்தனை கேம்ஸும் இந்த ஒரே ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ 30 நாள்ல 30 பேர் பேசுறாங்க, 29 பேர் இந்த கேம்ஸை பேசுறாங்கன்னா அந்த 29 கேம்ஸும் இந்த ஒரே விர்ச்சுவல் ரியாலிட்டியில நம்மளால விளையாட முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி இதா கூட ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்து இப்போ அதிகமா இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்பொழுது ஜஸ்ட் ஹெட்செட்டை போட்டுட்டு அதுக்கு ஒரு நேம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி அலெக்சா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த மாதிரி அதுக்கு ஒரு நேம் இருக்கு. அதை நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து அது கூட நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ண முடியும். அந்த விஆர்க்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இன்ட்ராக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா கேம்ஸ் விளையாடுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளால வந்து ஒரு இடத்துல இருந்து பல கேம்ஸை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியுது. இதுக்குள்ள இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மெட்டா ப்ராடக்ட். ஒன் செகண்ட் நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். யா, ஸோ நீங்க பார்க்கலாம், இதுதான் அந்த மெட்டா ப்ராடக்ட். இந்த மெட்டா ப்ராடக்ட் நம்ம கண்ணில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா உள்ள நிறைய கேம்ஸ் இருக்கு. இந்த கேம்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் நம்ம கையில வச்சுட்டு இருக்கும் போது உள்ள வந்து ஒரு ஹேண்ட் வந்துடும். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஒரு செஸ் விளையாடணும் அப்படின்னா நான் அந்த ஹேண்டை பேஸ் பண்ணி நான் மூவ் பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ற கான்செப்ட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம கையே முன்னாடி வந்துடும். அப்படி முன்னாடி வரும்பொழுது டெஃபினட்டா நம்ம அந்த செஸ் விளையாட முடியும். ஒரு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா ஜஸ்ட் இது பேட்டா மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்படி அடிக்கும் போது டெஃபினெட்லா அது வந்து ஒரு 6 போறதுக்கோ 4 போறதுக்கோ. அதே மாதிரி ஒரு பால் போடணும் அப்படின்னா நம்ம ரியலாவே நம்ம ஆக்ஷன் பண்ணலாம். நம்ம ரியலாவே ஆக்ஷன் பண்ணும்பொழுது அங்க உள்ள என்விரான்மெண்ட்ல ரியல் ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸும் இந்த ரெண்டு கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ 2 ஹேண்டும் நம்ம வந்து இங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஹெட்செட் மூலியமா நம்மளால வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்க நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்து மெட்டா ப்ராடக்ட்குள்ள நிறைய இருக்கு, நிறைய கேம்ஸ் இருக்கு. நிறைய தேர்ட் பார்ட்டி கேம் கிரியேட் பண்ற ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷனும் இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னென்ன கேம்ஸ் இருக்கோ அந்த கேம்ஸ் எல்லாமே இங்க வந்து டெஃபினட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ஏதாவது ஒரு மாலுக்கு போறீங்க, சென்னையில ஒரு மாலுக்கு போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு சிட்டில ஒரு மாலுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த விஆர் கேம்ஸ் வந்து அங்கெல்லாம் இருக்கு. நீங்க போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெரி சூன் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய விஆர்எக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டுடைய கான்செப்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல கிரியேட் பண்ண போறோம். ஸோ வெரி சூன் செங்கல்பட்டுல வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இந்த விஆர் பாயிண்ட், அந்த விஆர்எக்ஸ் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். இது வந்து தனியா ஒரு 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 ஆஃபீஸ் எடுத்து அந்த ஆஃபீஸ்க்குள்ள நம்ம பண்ற கான்செப்ட்ஸ் கிடையாது. ஸோ பொதுவாக வந்து வெளியே வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பப்ளிக் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம பாயிண்ட்டை கொண்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்லெட்டை தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இந்த விஆர் ஹெட்செட் மூலயமா நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸை கொடுத்து நிறைய கேம்ஸை கொடுத்து, அதுவும் இன்னோவேட்டிவ் கேம்ஸ், எஜுகேஷனல் பேஸ் பண்ணியான கேம்ஸ்
ஆப்வியஸா மற்ற கேம்ஸும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ மற்ற கேம்ஸோட சேர்த்து எஜுகேஷனல் கேம்ஸ் யாருக்கு என்ன தேவையோ எஜுகேஷனல் கேம்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம். அக்சஸ் பண்ற மாதிரி இருந்தா டெஃபினட்டா அக்சஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா தான் வந்து நிறைய கேம்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ எல்லா கேம்ஸையும் நீங்க அக்சஸ் பண்ணும்பொழுது விளையாடும் பொழுது டெஃபினெட்லி ஒரு பெரிய ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல, இந்த விஆர் ஹெட்செட் மூலியமா. ஸோ எனக்கு வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில விளையாடக்கூடிய அத்தனை கேம்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் விளையாடி இருக்கேன். பிகாஸ் நான் விளையாடினா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு நான் சொல்ல முடியும் எப்படி இருக்கு அப்படின்றத. ஸோ நிறைய கேம்ஸ் விளையாட்டு இருக்கேன். எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட கேம்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேம்ஸா இருந்தாலும் சரி. ஸோ அத்தனை கேம்ஸும் ஒண்டர்ஃபுல்லா வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரோலர் கோஸ்டர் ஒரு கேம் இருக்குங்க. நீங்க வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன்லாம் போகும்போது ஒரு ரோலர் கோஸ்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரோலர் கோஸ்டர் ஒண்ணு மட்டுமே இதுல நம்ம விளையாடினா அவ்வளவு பெரிய ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு சேர்ல தான் உட்காரணும், நிக்க முடியாது. நின்னா நம்ம விழுந்துருவோம். ஸோ அப்படி ஒரு சேர்ல உட்காந்து நீங்க அந்த ரோலர் கோஸ்டரை நீங்க அக்சஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த ரோலர் கோஸ்டர் உடைய கேம்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கேம்ஸா நம்ம சொல்லிட்டே போகலாம். டைம் இல்லாத காரணத்தினால எல்லா கேம்ஸையும் நீங்க போயிட்டு ஜஸ்ட் நீங்க அதை விளையாடணும். ஏன்னா பிகாஸ் இது வந்து நம்ம எங்க போய் பார்க்க முடியும் இந்த மாதிரியான கேம்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல போயிட்டு விஆர் கேம்ஸ்னு கொடுங்க, எவ்வளவு கேம்ஸ் வருதுன்னு பாருங்க. அத்தனை கேம்ஸும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியுடைய ஹெட்செட் மூலியமா நம்மளால ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அப்படி அக்சஸ் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டெஃபினட்டா நம்ம எடுத்தே ஆகணும். பிகாஸ் இதெல்லாம் திருப்பி நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த மாதிரி ஒரு மால்ல போயிட்டு நம்ம வந்து பார்க்க ஈஸியா வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த விஆர் ஹெட்செட்டை நம்ம வாங்கணும். வாங்கினாதான் மட்டும்தான் நம்மளால வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். வெரி சூன் நம்மளுடைய விஆர்எக்ஸ் பாயிண்ட் நிறைய இடத்துல வந்துடும். வந்த உடனே நீங்க அங்க போய் ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். நற்புலரி டீம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போதும், டெஃபினெட்லி ஃப்ரீ அக்சஸ்க்கான ஒரு பாஸ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் நற்புலரி டீம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு டாபிக் எனக்கு வந்து பர்டிகுலரா அக்செப்ட் பண்ணதுக்கு எனக்கு குமரேசன் சார் வந்து ஓகே சார் விர்ச்சுவல் ரியாலிட்டி தாராளமா நீங்க எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பொதுவா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேம்ஸ் மேலதானே இருக்கணும் அப்படின்னா இல்ல, இது எல்லா கேம்ஸும் இதுக்குள்ள அடக்கி இருக்கிறதுனால தான் நான் விர்ச்சுவல் ரியாலிட்டி எடுத்து நம்ம வந்து இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி இதை வந்து ஒரு மால்ல போய் நீங்க அக்சஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மைண்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ்ஃபுல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ரெஃப்ரெஷ்ஃபுல் கேம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் நீங்க அக்சஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சுமதி மேம் அண்ட் குமரேசன் சார் அண்ட் அதர் டீம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனோட ஒரு ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். ஸோ நட்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நாளைக்கு நம்ம 350வது நாள் வந்து நோக்கி நம்ம போகிறதில்ல. நாளைக்கு சீஃப் கெஸ்டா டாக்டர் வி கோபிநாத் ப்ரொஃபஸர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கலந்துக்கிறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஃபார்மர் ரெஜிஸ்டர், தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இதுலேருந்து அவர் நம்ம கலந்துக்கிறாரு. அதனால நாளைக்கு 350வது நாளை சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு அனைத்து பயிற்சியாளர்களும் கண்டிப்பாக கலந்துக்கணும். கூடுதலாக உங்களுடைய நண்பர்களையும் கூட்டிட்டு வரணும் நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்குலாம் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு தளத்தை நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால உங்களோட நண்பர்கள் அனைவரோட மொத்த பயிற்சியாளர்களும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு இந்த நேரத்தில் நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிட்டு இன்றைய பயிற்சியை பற்றிய ஃபீட்பேக்கை மேஜர் நாராயணன் சார் மேஜர் நாராயணன் சார் உங்களோட ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம். நட்புறதி டீமுக்கும் திரு விக்ரம் அவர்களுக்கும் காலை வணக்கம். விக்ரம் சாரோட யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் என்னன்னா புதுசாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், அதே சமயத்தில் டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கும். இது மட்டும் பார்த்தது எல்லாம் அவரோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு 4 நிமிஷம் ஒரு கேம் தான் சொல்லுவார் அப்படின்னு நினச்சேன். சொன்னார் நூற்றுக்கணக்கான கேம், ஆயிரக்கணக்கான கேம் பண்ணணும். ஒரு ரொம்ப வியப்பில் ஆச்சு. விஆர் அவர் சொன்னது என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா, இஸ் த்ரோன் ஓப்பன் தி டோர்ஸ் ஆஃப் ஹிஸ் டொமைன் டு ஆல். நம்ம நற்புலரி மெம்பர்ஸ்க்கு எல்லாரும் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணலாம் சொன்ன ஒரு பெரிய விஷயம். வெரி வெரி கிரேஷியஸ் அண்ட் ஜெனரஸ் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
அண்ட் இந்த அளவுக்கு Thank you, sir. விஆர்ல வர்ச்சுவல் ரியாலிட்டியில இந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய கேமெட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவ்வளோ கேம் விளையாடுறது இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபிசிக்கலாக விளையாடணும்னு சொல்றது ரொம்ப நம்ப முடியாததாக இருக்கு. நம்மளே ஃபிசிக்கலாக போல் போடுவாங்க, இன்னொரு ஆள் ஃபிசிக்கலாக விளையாடலாம், அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். கரெக்டா? கரெக்ட், அதுதான். ஸோ ஏன்னா நார்மலாக விஆர் கேம் வெறும் மைண்ட் கேம்ஸ் மட்டும் தான் இருக்கும். போர்டு கேம்ஸ் இருக்கும், ஆர் அந்த சிமுலேஷன் கேம்ஸ் இருக்கும், பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும், பசங்க விளையாடுற மாதிரி இந்த ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபிசிக்கல் கேம்ஸ் ரொம்ப ரொம்ப என்னை வியப்பில் ஆழ்த்துது. அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு த டே தட் வில் பி ஏபிள் டு ஹேவ் ஆக்சஸ் இன் ஆல் திஸ் விஆர் கேம்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சிந்தனையை தூண்டிட்டீங்க. நீ ஓப்பன் தி டோர்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் டு அஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். ஃபீட்பேக் வழங்குறவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்கப்படும். அருணகிரி சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். குட் மார்னிங் நண்பர்களே. குட் மார்னிங் விக்ரம் சார். VR, virtual reality, AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போயாச்சு கேம்ஸை. யூஸ்வலாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு, வரையறைக்கப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட விளையாடுற ஸ்போர்ட்ஸ், அதை மாதிரி தான் நம்மளோட நாலேஜ் இருந்தது. ஸோ இப்போ அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. அது வந்து ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது அந்த கேம்லேயே நம்ம மூழ்கிற நிலை கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பைலட் லைசன்ஸ்லாம் வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிமுலேட்டர் கிரியேட் பண்ணி சிமுலேட்டர்லேயே வந்து ஃபீல் வைப்பாங்க. ஸோ அது தாண்டி ஃபிசிக்கலாகவும் நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது டெஃபினெட்லி இட்ஸ் அ நியூ இன்ஃபர்மேஷன், இன்னோவேட்டிவ் திங்கிங். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கேம் இல்லை, ஆயிரக்கணக்கான கேம்ல இது பண்ணலாம். ஸோ எஜுகேஷனுக்கு இந்த டூல்ஸை யூஸ் பண்ணும்போது யங் மைண்ட் வில் பி சேனலைஸ்டு லைக் எனி திங். ஸோ இட்ஸ் வெரி இன்னோவேட்டிவ் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த நியூ டெக்னாலஜி சார். இந்த வாய்ப்புக்கு நற்புலருக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். சார் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் திருப்பி ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த சிமுலேஷன் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு வேர்டு. அதை நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் சார் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ சிமுலேஷன் மூலியமா நிறைய கேம்ஸ் வந்து நம்ம வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒலிம்பிக்கு போறாங்க அப்படின்னா, அந்த ஒலிம்பிக்கு போறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா அந்த மிஸ்டேக்ஸை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அவங்களால ரெக்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியால அந்த எல்லா ஒலிம்பிக் விளையாடக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நிக்க வச்சு சிமுலேஷன்ஸ் வந்து நம்ம ஒரே இடத்துல நம்ம காமிக்க முடியும். அப்படி அதுக்காகவும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்றாங்கன்றதை நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆடிங் திஸ் சார். தேங்க்யூ சார். ராமசாமி சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ. ரொம்ப யூஸ்வலா வந்து நம்ம முன்னாடி கேம்ஸ் விளையாடுறது வெறும் கேம்ஸா இல்லாம மைண்டு பாடி ரெண்டுத்துக்கும் சேர்த்து விளையாடுற மாதிரி நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இப்போ அதுல இன்கார்பரேட் பண்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி உங்களோட செஷன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அப்படி தெளிந்த நீரோடை போல இருக்கு. எல்லாருக்கும் என்ன விஷயம் தெரியணுமோ அதை மட்டும் கரெக்டா ஆப்டா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே சார். ஓகே, பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ரோக்ராமில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு மட்டும்தான், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இங்கே டாபிக் வந்து பார்த்தா லைஃப் இஸ் ஏ கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லைஃபோட அந்த கேம் மிங்கிள் ஆகுற மாதிரி சொல்லி தான் கான்செப்ட் கொடுத்துருக்குறது. ஸோ நீங்கள் சொன்ன அந்த கேம் நம்ம லைஃபோட எங்கே மிங்கிள் ஆகுதுன்றது எனக்கு புரியல. பட் அதுக்காக தான் கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும். கரெக்ட். லைஃபோட எங்கே எங்கேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸை வந்து நம்ம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேம் நான் போய் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எனக்கு வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 பேராவது தேவை, அட்லீஸ்ட் ஆப்போனண்டா ஒருத்தராவது தேவை. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு கேம், யாருமே இல்லாத ஒரு கேமை வந்து நம்ம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா விளையாட முடியும். ஸோ நீங்க இதுக்குன்னு ஒருத்தரை போய் கூப்பிட தேவையில்லை, இதுக்குன்னு ஒருத்தரை போய் நீங்க
என் கூட விளையாட வா அப்படின்னு நம்ம கேட்க தேவையில்லை. பட் ஆனா நான் வந்து ஒருத்தர் கூட விளையாடணும், அது வந்து ஒரு எனக்கு ஃபீல் கொடுக்கறது, நான் இன்னொருத்தர் கூட விளையாடணும், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி நான் விளையாடணும். இப்போ நீங்க கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ட்லாம் பண்ண முடியாது. பட் இதுல பொறுத்த வரைக்கும் உங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அது ஆப்போனன்ட்ல இருக்க கூட பேச முடியும். தட் இஸ் கால்ட் இந்த ஏஐன்னு நான் சொன்னேன். ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க விளையாடுறத நீங்க வந்து அந்த ஆப்போனன்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க விளையாட முடியும். தட் இஸ் கால்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. அதுதான் சிமுலேஷன் நம்ம சொல்றோம், அதுதான் ஏஐன்னு நம்ம சொல்றோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ டெஃபினெட்லி இனி வர காலகட்டத்துல நம்ம வந்து ஒருத்தரை போய் பொதுவா வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியா இப்போ கிரியேட் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். பட் எல்லாரும் விளையாட முடியுமா அப்படின்னா, எங்க நான் போய் இதுக்குன்னு ஒருத்தரை கூப்பிட முடியுமா, இதுக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இதுக்குன்னு நான் வெளியே போக முடியுமா? அப்படி நீங்க இப்ப இந்த 29 நாள் நீங்க யாராவது சொல்லக்கூடிய அந்த கேம்ஸ் தனியா விளையாட முடியுமா அப்படின்னா டெஃபினெட்லி முடியாது. யாராவது ஒருத்தர் கூட இருந்தா மட்டும்தான் அவங்களால விளையாட முடியும். பட் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில அப்படி தேவைப்படாது. அதனாலதான் இது லைஃபோட நம்ம ஒன்றி வரப்போகுது அப்படின்றத நான் சொன்னேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த கன்க்ளூஷன் நீங்க கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அது நம்ம கன்க்ளூஷன்ல கொண்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியுன்றதுனால தான். ரொம்ப ரொம்ப அருமை. நல்ல ஒரு கேமை எடுத்து எல்லாருக்கும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இப்படிதான் விளையாட போறாங்க மக்கள்ன்றதே புரிஞ்சு போச்சு. ரியாலிட்டியில போயிட்டு விளையாட போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு பசங்க எல்லாமே ஆல்ரெடி மொபைல் இல்லாமல் இல்லை, சின்ன பசங்கலேருந்து பெரிய பசங்க வரல அதில் தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் கிரிக்கெட்டை வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து இது போல ஒரு கேம்ல தான் விளையாடிட்டு இருக்க போறாங்க. ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூவா நீங்க எல்லாம் வந்து இந்த பயிற்சி தளத்துல வரணும், நிறைய பயிற்சியாளர்கள் உள்ள கொண்டு வரணும். உங்க நண்பர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா இலவசமா கிடைக்குதுன்றதுனால நிறைய பேர் வந்து அதனுடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது. காசு கொடுத்து போகும்போது நான் ஒரு ட்ரைனிங் போறேன்னா 3500 நான் பே பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரைனிங் செஷனு ஒரு 2 days இருக்கட்டும், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அப்போ நான் 3500 கொடுத்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒன்றுமே ஒரு பைசா செலவில்லாமல் ஒரு ஜூமில் நான் பார்த்து கற்றுக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்பு இந்த நற்புணரியில் இருக்கு. அதனால இந்த ட்ரைனர்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் சேர்க்கறதுல என்ன தடுமாற்றங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி தடுமாற்றங்கள் இருந்தால் அது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய சஜஷனை எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு 350ஆம் நாள் சிறப்பாக அமைவதற்கும் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு இந்த தளத்தை நான் இந்த ப்ரோக்ராம் நான் க்ளோஸ் பண்ணுறேன். நன்றி. இந்த இப்படி ஒரு சிறப்பான ஒரு தளத்தை அறிமுகப்படுத்தி நம்ம எல்லாரையும் பயிற்சியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்க குமரேசன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த விக்ரம் சாருக்கும் பங்கு பெற்ற பங்காளிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ.